ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஆனி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத எப்போது பார்த்தலாம். மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக என்னென்ன பலன்கள் நடக்கிறதுன்றது இப்போது பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த 2026 ஆனி மாதத்தில் முக்கியமான கிரக பயிற்சிகள் ஏதாவது இருக்கா, கிரக நிலைகள் எப்படி இருக்குது, அது 12 ராசிக்காரர்களுக்கு அவசியமான ஒன்று. ஐயா, சூரியன் மிதுனத்திற்கு வந்து விடுவார். மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து மாதத்தின் இறுதி நாள் வரைக்குமே சூரியன் மிதுனத்தில் இருப்பது தான் அந்த ஆனி மாதம்னு சொல்கிறோம். அப்போ மிதுன வீட்டிற்கு அவர் மாறக்கூடிய அமைப்பு, புதனுடைய வீட்டிற்கு மாறக்கூடிய அமைப்பு, மிகப்பெரிய கோச்சார ரீதியாக எல்லாவற்றையும் பாதிக்கக்கூடிய சனி நல்ல மீனத்திலே இருக்கிறார். இருக்கிற இடத்துலையே இந்த மாதம் முழுக்க இருக்கிறார். அவர் எந்த விதமான மாற்றத்தை அடைகிறதில்ல. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, உச்ச குரு சனியை பார்ப்பது என்பது சனியால் இதுவரை தொல்லைகளை அனுபவித்து கொண்டிருந்த எல்லாருக்குமே அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுன்றதை காட்டுது. சனிக்கடுத்து 2ஆம் நிலை நல்ல கிரகமான குரு பகவான் இப்போ தான் போன ஜூன் மாதம் 2ஆம் தேதி தான் மாறி இருக்கிறார். ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னாடி மாறினது. கடகத்தில் அவர் உச்சகுருவாக இருப்பது மிகப்பெரிய யோகம். செவ்வாய் 2 இடங்கள்லேயே மாறி இருப்பார். செவ்வாய் பயிற்சி இந்த மாதம் நடக்குது. முதல்ல மேஷத்தில் ஆட்சியாக இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் செவ்வாயை யோகா அமைப்பாக கொண்டவர்கள் எல்லாருக்குமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையிலிருந்து இந்த ஆனி மாதத்தில் ரிஷப வீட்டிற்கு அவர் மாறுவதும், வக்கர நிலையில் இருக்கக்கூடிய புதன் கடகத்திற்கும் மிதுனத்திற்கும் மாறி மாறி வருவதும், சிம்மத்திற்கு சுக்கிரன் மாறி போகிறதுமான ஒரு கிரக நிலைமையில் தாங்க இப்போ இருக்குது. ராகு யாரையும் பீடிக்கலை. பொதுவாகவே ராகு கேதுக்கள் யாரையாவது ஒருத்தரை பீடிச்சாங்கன்னா, அதாவது ராகு கேதுக்களோடு யாராவது ஒருத்தர் இணைஞ்சிருந்தாங்கன்னா, அந்த கிரகத்துடைய ஒரு தன்மைகள் நன்மைகள் அந்த ராசிக்காரர்களுக்கு அது ஒரு யோகமான இருந்தால் அது கிடைக்காம போயிடும். அந்த மாதிரியான அமைப்புகள் எதுவுமே இந்த ஆனி மாதத்தில் கண்டிப்பாக கிடையாது. ஆக ஆனி மாதத்தில் பரவலான நிலையில் சனியிலிருந்து சுக்கிரன் வரைக்கும், மீனத்திலிருந்து சிம்மம் வரைக்கும் பரவலான நிலைமைகளில் இப்போது இருக்கிறது ஒரு பெரிய யோகமான ஒரு அமைப்புங்க. கஷ்டப்பட்டு கொண்டிருக்க அஷ்டம சனியிலையும் ஜன்ம சனியிலையும் மீனராசிக்காரங்களும் சிம்ம ராசிக்காரங்களும் இப்போ நல்லா இல்லைங்க. குறிப்பாக மீனராசியைச் சேர்ந்த இளைய பருவத்தினருக்கு கடுமையான ஒரு சாதகமற்ற பலன்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போன மாதத்துலேருந்து டைம் நல்லா இல்லை. அதுக்கு முன்னாடி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய ஒரு மாதிரியான இக்கட்டுன்னா என்னங்க, அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல் முன்னால் போனால் கடிக்குது, பின்னால் போனால் உதைக்குதுன்ற ஒரு நிலைமைகள் கண்டிப்பாக இருந்து வந்தன. அந்த நிலைமைகள் எல்லாம் இப்போது ஆனி மாதத்தில் ஓரளவிற்கு சனியை உச்சகுரு பார்க்கிற காரணத்தினால ஒரு கட்டுக்குள் இருக்கக்கூடிய அமைப்புகள் தாங்க நிச்சயமாக இருக்கிறது. பெரிய சோதனைகள் எதுவும் இப்போதைக்கு கண்டிப்பாக வராது. 12 ராசிக்காரர்களுக்கும் சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புதன் குரு சுக்கிரன் 3 பேருமே இந்த ஆனி மாதத்தில் கடக வீட்டில் உச்சமாக இருக்கக்கூடிய தன்மை, ஆனி மாதத்தின் நடுப்பகுதியில் ஆனி பௌர்ணமி என்று சொல்லப்படக்கூடிய, அப்படியே அந்த ஆனி மூலம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பில் ஒரு பௌர்ணமி நிலைமைகளில் சந்திர அதியோகத்தில் அந்த புதனும் சுக்கிரனும் குருவும் ஒரே நேரத்தில் ஜூலை மாதம் 1ஆம் தேதியாக இருக்கலாம். ஆனி மாதத்தின் நடுப்பகுதியில் ஆனி மாதத்தின் 15-16ஆம் தேதிகளில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அமைப்பில் சந்திரனும் வலுவாக இருக்கிறார், புதனும் சுக்கிரனும் குருவும் கடகத்தில் வலுவாக இருக்கிறார்கள். ஆகவே கிட்டத்தட்ட எல்லோருமே ஓரளவிற்கு வரவேற்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த ஆனி மாதம். ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இப்போது கண்டிப்பாக உண்டு. என்ன உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ 3ஆம் இடத்துல 3 சுப கிரகங்கள் கூடக்கூடிய அமைப்பு, பாக்கியத்தை குரு பகவான் பார்க்கக்கூடிய அமைப்பு, ராசியிலேயே 7ஆம் அதிபதியான செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு, மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு. என்னங்க நடக்கும்? கணவன் மனைவி உறவுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லா நிலைமைகள்லையும் கணவன் மனைவி உறவு ஒரு எல்லா அமைப்புகளையும் இது வரைக்குமே இருந்த நிலையில் கொஞ்சம் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிடலான் இருக்கிறவங்க, காதலன் காதலி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள், எல்லா அமைப்புகள்லேயும் ஒரு நண்பர்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக கருத்து வேற்றுமைகளில் இருந்த அத்தனை சூழல்களும் இப்போது அப்படியே நல்ல விதமாக மாறக்கூடிய தன்மைகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டுங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருமே கொஞ்சம் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுவேன். படிப்படியாக சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய தன்மை உண்டு. கடந்த காலத்தில் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சோதனை அமைப்புகள்லாம் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக இல்லை. எதிலும் ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். புத பகவான்னு சொல்லப்படக்கூடிய 2-5ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் 4-3 ஆகிய இடங்கள்லையும் அப்படியே படிப்படியாக அப்படியே வக்கர நிலையில் கொஞ்சம் முன்ன பின்ன போய்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பார். ராசி ஓரளவிற்கு நன்றாகவே இருக்கிறது. 11ஆம் இடத்தில் ஒரு பாதுகாப்பு கவசம் போல் இருக்கக்கூடிய சனி பகவான், உங்களுடைய யோகாதிபதியான சனி பகவான் பெரிய அளவில் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால்
எதிலும் ஒரு உற்சாகம் நிறைந்த நல்ல மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். இளைஞர்கள் அனைவருக்குமே வாழ்க்கை துணை யார் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்திலேயே உண்டு. ஒரு 20-25 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு காதல் வரக்கூடிய, நேர்மையான முறையில் மற்றவர்களிடம் ப்ரொப்போசலை செஞ்சு அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை அமையக்கூடிய, ஏன் இவரை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, நட்பு காதலாக மாறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். இது ஆனி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு அங்கே ராசியிலேயே செவ்வாய் உட்கார்றதுனாலையும் குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலையும் குரு செவ்வாய் இருவருடைய பார்வை 7ஆம் இடத்திற்கு கிடைக்கக்கூடிய காரணத்தினால் வாழ்க்கை துணை இவர்தான் என்பதை நிச்சயம் செய்யக்கூடிய அமைப்பு இளைய பருவ திருமணம் ஆகாதவர்களுக்கு உண்டு. திருமணம் ஆனவர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். கூட்டு தொழில்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது அமைந்திருக்கிறது. பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, தடைப்பட்ட பாக்கியங்கள், வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை, வியாபாரம் நல்லா இல்லாதவங்க, தொழில் நல்லா இல்லாதவங்க, முன்னேற்றம் இல்லாதவங்க எல்லாத்துக்குமே பாக்கியஸ்தானத்தையும் 11ஆம் இடத்தையும் உச்சகுரு பார்க்கின்ற காரணத்தினால் படிப்படியாக தொழில், வேலை, வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகள் முன்னேற்றமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. ஒரு சின்ன பலன் கரெக்டாக நடக்கும். என்ன அப்படின்னு பார்த்தா, ரொம்ப நாளாக வராது கைவிடப்பட்ட ஒரு பணம் இப்போதைக்கு வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆனால் ஆனி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகுதான் வக்ரகதியில் இருக்கக்கூடிய புதன் மறுபடியும் 2ஆம் வீட்டிற்கே போகும் பொழுது, கடந்த காலத்தில் ஒரு உறவு நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் காசை கொடுத்துட்டு ஏமாந்தீங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே இந்த ஆனி மாதத்தின் பிற்பகுதியில் கைவிடப்பட்ட பணம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய, எதிலும் ஓரளவிற்கு மன சந்தோஷம் இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த ஆனி மாதம். ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல